ஹலோ பாய்ஸ், இட்ஸ் டைம். எதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி இன்னைக்கு 18ஆம் தேதி டிசம்பர். ஸோ சனிக்கிழமை, லாஸ்ட் வீக் சனிக்கிழமை ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். மீன்ஸ் இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் தான், அப்படி இப்படி அது இது தேவையில்லாத எல்லாமே மைண்டில் அப்படி குழம்பி இருக்கேன். ஸோ அந்த இதுலேருந்து அது எனக்கு டக்குன்னு என்ன இப்படி குழம்பி இருக்கேன்னு தோணுச்சுன்னு அப்படி ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னு யோசித்தப்போ எனக்கு எங்கேயோ யாரோ சின்னது ஒன்று ஞாபகம் வந்தது. என்னென்னா, நம்மளை சுற்றி நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குன்னு நமக்கு தெரியும் போது, உங்களுக்கு அது வேண்டாம்னு தோணும்போது ஹெட்செட்டை ப்ளக் பண்ணி பாட்டு சாங் ஏதாச்சும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்க முடியாது. ஸோ சாங் கேட்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போது என்னோடய மைண்ட் எனக்கு வெளியே உள்ள எந்த சத்தமுமே வெளியே உள்ள எந்த சவுண்டுமே கேட்கல. ஜஸ்ட் நான் அந்த சாங்கை மட்டும் கேட்டுருக்கேன். அப்போது என்னால் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சது. அப்போ நான் எதை பற்றி யோசிச்சேன்னா, நான் எந்த மாதிரி இருக்கேன்னு, எந்த லெவலுக்கு ஆகணும்னு நினச்சி நான் எப்படி இருக்கேங்கிறத யோசித்தேன். நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரி நான் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் நான் ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசித்தப்போ அதான் நான் அதை பற்றி வீடியோஸ் பார்க்கும்போது ஹம்சா அஹ்மத் செல்ஃப் ஹெல்ப் வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அவர் இந்த மாதிரி செல்ஃப் ஹெல்ப் வீடியோஸ் போட்டுருவார் தான். ஸோ அவரோட வீடியோவில் அவர் மாங்க் மோட் அப்படிங்கிற அந்த மாங்க் மோடை அவர் ட்ரை பண்ண அந்த அவரோட ப்ரோட்டோக்கால் அப்படி பேசிட்டு வருது. 1 hour வீடியோவாக இருக்கும். ஸோ நான் ஒரு 8 minutes அந்த மாதிரி தான் பார்த்துருப்பேன். பட் என்னோட கான்செப்ட் புரிஞ்சுது. அவர் மாங்க் மோட் அவர் எந்த மாதிரினா நல்ல ஹார்டான ஒரு ஆர்மி ட்ரைனர்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் மாதிரி அவர் அந்த ப்ரோட்டோக்கால் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு, அவர் டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்காக. ஸோ அது மாதிரி இன்னொரு வீடியோ நான் பார்த்தேன் மாங்க் மோடை பற்றி. ஸோ மாங்க் மோடை பற்றின ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு கிடச்சிது. ஸோ எனக்கு கிடச்ச அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு நான் எனக்குன்னு ஒரு மாங்க் மோடை இது பண்ணேன். ஸோ நானும் கரெக்டாக இருக்கணும். ஸோ அதை நான் எழுதி வச்சுருக்கேன் என்னோடய ஜேர்னலில். ரீட் பண்ணி பார்ப்போம். நான் 17ஆம் தேதி எழுதினது என்னென்னா, நோ டிஸ்ட்ராக்ஷன், நோ மாஸ்டர்பேஷன், நோ பான், 100% ப்ரொடக்டிவ், வேக் அப் அட் 5 AM எவ்ரிடே, கோ டு ஷாப் அட் 9 AM ஷார்ப்லி. அதாவது நான் என்னோடய பிரதரோட ஷாப்புக்கு நான் ஒர்க் போகிற மாதிரி போவேன். ஸோ அங்கே போகணும். ஸோ அதுக்கப்புறம் மேக் வீடியோ எவ்ரிடே. ஸோ நான் ஷாப்புக்கு போயிட்டு வீடியோஸ் மேக் பண்ணுறது, இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்காக ஒரு டைம் ஒதுக்கி அந்த மாதிரி. ஸோ அதுக்காக அப்லோட் வீடியோ எவ்ரி 3 day, ஒரு 3 நாளைக்கு ஒருக்கா கண்டிப்பாக யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நான் நினச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ ஸ்மைல் ஃபார் குட் இம்ப்ரெஷன். ஸோ இது எதுக்குன்னா, நான் எந்த மாதிரி ஒரு ஆள்னா ஒரு இன்ட்ரோவர்ட். ஸோ அப்போது நான் யாருக்கு ஃபேஸ் கான்டாக்ட் வச்சுருக்கே ட்ரை பண்ண மாட்டேன். ஸோ நான் நிறைய நாளாக யோசிப்பேன், என்கிட்ட யார் அந்த அளவு பேச வரல. ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னா, நான் அந்த மாதிரி என்கிட்ட பேசிய மாதிரி என்கிட்ட யாராவது வந்தால் என்னை பார்த்தா பேசிய மாதிரி நான் இல்லை. ஸோ அதுக்காக தான் ஒரு ஸ்மைல் இருந்தால் ஒரு குட் இம்ப்ரெஷன் இருக்கும். ஸோ அந்த ஸ்மைல் ஃபார் குட் இம்ப்ரெஷன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கேன். ஸோ அடுத்து டோன்ட் ஜட்ஜ் எனி. ஒரு 20 கிட்ட இருக்குது, 15-20 கிட்ட இருக்கா. ஸோ டோன்ட் ஜட்ஜ் எனி ஒன். டோன்ட் ஈட் ஜங்க் ஃபுட்ஸ். இந்த பிஸ்கட், ஜெரி, பேக்கரி ஐட்டம்ஸ் எதுவுமே சாப்பிடதான் நினச்சிருக்குது. ஸோ டோன்ட் யூஸ் சோசியல் மீடியா. ஸோ சோசியல் மீடியாஸையும் இவ்வளோ நாளத்துக்கு அப்படி கட் பண்ணி வச்சுலான்னு நினச்சிருக்கேன். டோன்ட் க்ரோ ஹேர் மோர் தேன் 3 cm அன்டில் ஐ சக்சீட். ஸோ இது எதுக்காகன்னா, அப்படியே நம்ம ஒரு அந்த ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணுறோம், ஆர்மி ட்ரைனிங்கான ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணுறோன்னா, ஸோ ரக்கடாக இருக்கும் இல்லை. ஸோ அதுக்காக ஓகே ஹேர் கட் பண்ணால் இன்னும் ரக்கடாக இருக்குமோங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் ஹேர் கட் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஒர்க் அவுட் எவ்ரிடே, என்னைக்கு டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ அடுத்து மெடிடேட் எவ்ரிடே. மெடிடேஷன் இஸ் மஸ்ட். ஸோ நிறைய என்னோட பழைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் மெடிடேஷன் எந்த அளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு. ஸோ அது ரீட் எவ்ரிடே, என்றைக்குமே புக் படிக்கணும்னு நினச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக புக் படிக்கணும். ஸோ பாத் பிஃபோர் 7 AM. ஸோ காலைல நான் 5 மணிக்கு எழுமணும்னு நினச்சிருக்கேன். வேக்கப் அட் 5 AM எவ்ரிடே. ஸோ அந்த அதுக்கப்புறம் பாத் பிஃபோர் 7 AM, 5 மணிக்கு காலைல எழும்பணும். அதுக்கப்புறம் எல்லா ஒர்க் அவுட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு 7 மணிக்கு முன்னாடி
பாத் குளிச்சிடணும். ஸோ குளிச்சேன்னா ஸோ அதுக்கப்புறம் டே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்தது முக்கியமான விஷயம், இஃப் ஐ மேக் எனி மிஸ்டேக்ஸ் டூ 20 புஷ்அப்ஸ் ஃபார் ஈச் மிஸ்டேக். ஸோ நான் எதுக்காக பண்ணேன்னா, நான் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கிறதாக நான் இந்த மார்க் மோட் ப்ரோட்டோக்காலே ட்ரை பண்ணி, ஸோ அதில் நான் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணேன், ஐ மீன் ஏதாவது டிஸ்ட்ராக்ஷனை நான் ஃபாலோ பண்ணி போயிட்டேன்னா அதுக்கு ஒவ்வொரு மிஸ்டேக்ஸும் நான் ஐடென்டிஃபை பண்ணி அதை நோட்டில் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஒவ்வொரு மிஸ்டேக் நான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மிஸ்டேக்கும் 20 புஷ்அப்ஸ் எடுக்கணும்னு நினச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஏன் 100 rupees எவ்ரி டே, மினிமம் 100 rupees ஏர்ன் பண்ணணும். ஸோ நான் என்னோட பிரதரோட ஷாப்பு தான் போவேன், வேறு எதுக்கெல்லாம் போகிறதில்ல. ஸோ என்னோட டெய்லி 100 rupees கிடைக்கும், பிரதர் தருவாங்க. ஸோ அந்த 100 rupees, ஸோ மினிமம் 100 rupees ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். அதுக்கடுத்து பாத் 2 times எவ்ரி டே. ஸோ ரெண்டு டைம் குளிக்கணும், மார்னிங்கும் ஈவினிங் நைட்டும் குளிக்கணும்னு நினச்சிருக்கேன். ஸோ அது ட்ராவல் எவ்ரி சண்டே சம்வேர் அலோன். ஸோ ட்ராவல் எவ்ரி சண்டே சம்வேர் அலோன். அதாவது எனக்கு தனியாக ட்ராவல் பண்ணால் நம்மளால் இப்போது ஒரு இடத்துக்கு நான் இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட கூட போகிறேன்னா ஸோ அவங்க ஹெல்ப்பால் போயிடுவோம். பட் இப்போ அதுக்கப்புறம் நான் அந்த இடத்துக்கு என்ன போகணும்னு நினச்சா சுத்தமாக தெரியாது. ஸோ இப்போ நான் அலோனாக படித்தேன்னா ஸோ அங்கே போனால் ஒர்க்காக போகிறேன்னா இன்னொரு எனக்கு தெரியும் அங்கே என்ன இருக்கும் எப்படி இருக்கும்னு. ஸோ ஏன்னா முழு விஷயங்கள் நான் தான் பார்க்கணும். ஸோ நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணணும், வேறு யார் கூட போனேன்னா அவங்களும் பார்த்துப்பாங்க, நான் மாறி இருக்கும். ஸோ மெஜாரிட்டி டைம்ஸில் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸே தான் எல்லாம் இது பண்ணுவாங்க. ஸோ ட்ராவல் அலோன் இது வரைக்கும் பண்ணிட்டு இல்லை. ஸோ ட்ராவல் பண்ணணும் எவ்ரி சண்டே. ஸோ அதுக்காக கொஞ்சம் ஃபண்டை ரெடி பண்ணணும், ஒதுக்கிக்கணும். அந்த மாதிரி லேர்ன் சம்திங் அபவுட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எவ்ரி சண்டே. ஸோ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலான்னு வச்சுருக்கேன். இந்த மாதிரினா இப்போ என்னோட பிரதரோட ஷாப்பை அப்படியே டிஜிட்டல் ஆன்லைனில் ப்ரெசன்ஸாக இருக்கிறதுக்காக நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன். ஸோ அதை பற்றி படிக்கணும்னு நினச்சிருக்கேன். ஸோ நான் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் படிச்சுட்ருக்கேன். பட் ஐ லைக் கோடிங் எனக்கு பிடிக்கும். பட் இது எனக்கு இன்னும் பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதை ட்ரை பண்ணலான்னு நினச்சிருக்கேன். ஸோ ஈட் ஹெல்த்தி, ஒன்லி ஹெல்த்தி, அதாவது ஹெல்த்தியாக மட்டும் தான் சாப்பிட நினச்சிருக்கேன். அதாவது ஒர்க் அவுட் பண்ணி ஹெல்த்தியாக இப்படி ரக்கட்டாக இருக்கணும். மேக் எ நோட் டு அட்ரஸ் மை மிஸ்டேக்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு நோட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நான் என்ன மிஸ்டேக் பண்ணாலும் மிஸ்டேக் முடிஞ்சு அந்த என்ன மிஸ்டேக்குங்கிறதையும் எழுதி வச்சேன்னா நான் அதை வச்சு புஷ்அப்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் அந்த மிஸ்டேக்கை நான் பண்ண இந்த மாதிரி. ஸோ இந்த ப்ரோட்டோக்கால் எதுக்குன்னா 100% ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு, சக்ஸஸ் ஆகிறதுக்கு. அந்த மாதிரி நான் யோசிச்சு இது பண்ணியிருக்கேன். லெட் பீப்புள் நோ ஹூ ஐ ஆம், பி ஹானஸ்ட். ஸோ மைண்டில் ஏதோ இருக்கும், வெளியில் ஏதோ மாரி இருப்பேன். ஸோ இனி அப்படி இருக்கக்கூடாது, நான் 100% இருக்கணும், பி ஹானஸ்டாக இருக்கணும்னு நினச்சிருக்கேன். ஸோ அதான் இது. ஸோ ஆர்கனைஸ் மை லைஃப். ஸோ லைஃப் ஒரு மாதிரி இந்த மாதிரி இருக்குது, டிஸ்ட்ராக்ஷன் அந்த மாதிரி இல்லை. ஸோ அதான் ஆர்கனைஸ் மை லைஃப் அந்த மாதிரி வச்சிருக்கேன். ஸோ ஆர்கனைஸ்டாக இருந்தால் தானே நம்மளால ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும். ஸோ அதுக்காக நான் இது பண்ணி வச்சிருக்கேன். அது ரீட் திஸ் எவ்ரிடே. இது இப்போ நான் எழுதியிருக்க அவ்வளோத்தையும் மறக்காமல் என்றைக்கும் நான் ரீட் பண்ணணும், அதுதான் மெயின் ஃபோக்கஸ். ஸோ அதனாலே நம்மளால் ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் எடுக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் ஸோ பி டிசிப்ளின், ரீட் திஸ் எவ்ரி சிங்கிள் டே. ஸோ அவ்வளோதான். இது அப்படியே டெய்லி ரீட் பண்ண வச்சுருந்தேன். இதில் சின்சாரு இருக்குது. இதுதான் என்னோட ஜேர்னல். இன்னும் இதுக்கு முன்னாடி ஒரு நோட் 2 நோட் உண்டு. ஸோ அதை அப்படியே முடிச்சு தான் என்னோட ஜேர்னல். ஸோ இதுதான் பண்ண வச்சிருக்குது. ஸோ இது நான் எழுதுன 17ஆம் தேதி. ஸோ இன்னைக்கு 18, நேற்றுக்கு எழுதுனது. ஸோ இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் 5 மணிக்கு எழும்பவும் செஞ்சேன். ஸோ ஷார்ப்லி 9 AM ஐ வென்ட் டு ஷாப். ஒர்க் அவுட் பண்ணல, இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு ஜிம்முக்கு போனேன்னு நினச்சிருக்கேன். ஸோ இனி 5 மணிக்கு ஜிம்முக்கு போகணும். இப்போ மணி 3:40 ஆகுது. ஸோ 5 மணிக்கு ஜிம்முக்கு போகணும். ஜிம்மு போயிட்டு வந்து பேச முடிஞ்சால் பேசி, இல்லாட்டு இதோட வீடியோ முடியும். ஸோ அப்படின்னா பேசணும்னா இந்த இதெல்லாம் இருக்காது. ஸோ இவ்வளோதான். எனக்கு இந்த ப்ரோட்டோகால்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். லைஃப் ஏன்னு சொல்லின்னா என்ன மாதிரி நிறைய பேர் எப்படி இருப்பாங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகி மொபைல் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம். ஸோ இதெல்லாம் இதாகினாலும் நம்ம லைஃப்பில் நமக்கான ஒர்த்தை நம்மளால் கண்டுபிடிச்ச முடியும்னு எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ நான் நினச்சிட்டேன். ஸோ அதை மாதிரி அதுக்காக உங்களால் முடிஞ்சால் இந்த ப்ரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. See you guys. Boys.